நார்மலாக இப்போது ஆஃப் லேட்டாக எல்லா லான்ச்லேயும் என்னை கடைசி பேசி வைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இல்லை நான் சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லி ஓடிடுவேன். இந்த வாட்டி உங்கள் பெர்மிஷனோட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சுதர்ஷன் நீங்கள் வந்து 2 வார்த்தைகள் பேசணும். அவர் எல்லா ஆக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு படத்தில் நடித்தவங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் வாங்க. இன்ஃபேக்ட் சுதர்ஷன் ஒன்ஸ் மோரில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இப்போது இன்னொரு படத்தில் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவரும் தனியாக நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் உங்கள் ஒன்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறேன். சார் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல. ஸோ ரொம்ப சின்ன போர்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 1 day ஒர்க் தான். எனக்கு ஸ்ரீகாந்த் ப்ரோ கூப்பிட்டாங்க யுவராஜ் அண்ணா சொல்லி. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது அர்ஜுன் ப்ரோவோடும் அதித்தி அவங்களோடய இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீகாந்த் ப்ரோ அண்ட் யுவராஜ் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சசி சார் சொன்னது தான் மறுபடியும் நமக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு எனக்கு இருந்தது. ஸோ தேங்க்யூ. ஃபைனலி ஒன்ஸ் மோர். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு லைனோட வந்தார். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் ஒரு டிரெக்டர், சூர்யா நாராயணன் சொல்லி இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் ஒருத்தர் இருக்கார். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருந்தேன். பட் வந்து மீட் பண்ணிட்டு ஒரு லைன் மட்டும் நரேட் பண்ணார். சார் ஓகே சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு லைன். ஸோ சார் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். முடிச்சுட்டு அப்போ தான் போர் ஷூட்டுக்கு போகும்போது அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறீங்க? இல்லை விஜய் அசிஸ்ட் பண்ணுறேன், நான் தான் தமிழ் டயலாக்ஸ் இந்த படத்துக்கு. சார் சூப்பர் வாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டெய்லி ஸ்ரீகாந்த் தான் வந்து சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஸ்ரீகாந்த் வந்து இப்போது ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக சொல்லிட்டு போனார். நீங்கள் தான் நான் நரேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் அவரோடய நான் படம் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் அவர் சொல்லலை. அவர் என்கிட்ட கதை நரேட் பண்ணார். பட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் போய் பிட்ச் பண்ணார் இந்த கதையை. அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஹீரோ வேறு யாராச்சும் காஸ்ட் பண்ணிக்கலாமே. அந்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட தி ஒன்லி திங் அவர் சொன்னது, இல்லை அர்ஜுன் தாஸோட நான் பண்ணுறேன், அர்ஜுன் தாஸோட பண்ணுறேன். அது அவர் சொல்லவே இல்லை. ஃபைனலி ரொம்ப நாள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். நான் என் பாட்டுக்கு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவர் ஃபைனலி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி சாருக்கு $1 மில்லியன் கதை போய் நரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணார். சார் ஓகே. தென் ஃபைனலி யுவராஜ் பிரதரை போய் மீட் பண்ணிட்டு கதையை நரேட் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ் ஸ்ரீகாந்த், யூனோ குட் நைட் லவரோட ப்ரொடியூசர். அண்ட் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா யுவராஜ் ரொம்ப பர்டிகுலர் இருப்பார் ஸ்கிரிப்டை பற்றி. ஸோ ஐ செட் வெரி குட். தென் ஃபைனலி அப்படி தான் ஃபைனலி யுவராஜை மீட் பண்ணேன். பட் யுவராஜ் அவங்கள பற்றி நான் கடைசியில் வரேன், டீம் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரேன். இன்னொரு விஷயம், எல்லாமே இதில் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சார் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சத்தியமாக செட்டில் இப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம். திடீர்னு இங்கே மேலில் வந்து எல்லாருமே சார்னு போட்டிங்க. பட் இல்லை, ஸ்டில் தி சேம் ஒன்லி. ஐ நோ நிறையா டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். பட் ஆனாலும் பட் ஸ்ரீகாந்த் கெட்டிங் பேக், தேங்க்யூ. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தரை காஸ்ட் பண்ணிக்கலாம். பட் யூ ஸ்டுட் பை மீ அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு இந்த ரிலீஸ் டேட் பார்க்கும்போது த ஹாப்பியஸ்ட் நான் யாருக்கு இருக்கேன்னா அது ஸ்ரீகாந்த்காக தான். ஏன்னா எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி வேறு வேறு படங்கள் அவங்களோட வேலைகளில் பிஸி ஆகிட்டோம். அவர் சொன்ன மாதிரி சோனா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். பட் இப்போ சோனாவும் 2 படம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீகாந்த் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ நோ இந்த படம் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ரகு. ஐ ஹோப் நீங்கள் என்விஷன் பண்ண ரகு நீங்கள் ஃபைனலி எடிட்டில் பார்த்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக், ஃபைனலி அவர் செட்டில் ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னதில்லை. ஃபைனலி ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்கி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு ஃபைனலி. நான் எப்போவுமே அவர் சொன்ன மாதிரி எங்களை அஞ்சலி, இந்திரா அண்ட் ரகுவை தான் அட்ரெஸ் பண்ணுவார் செட்டில். எப்போவுமே ஷூட் பண்ணும்போது சூப்பர் இந்திரா, சூப்பர் அஞ்சலி, இந்த சூப்பர் ரகு நான் கேட்டதே கிடையாது. ஃபைனலி இன்றைக்கி தான் அந்த ஃபீட்பேக்கே கொடுக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஹோப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யூ வின் அண்ட் வின் பிக் ஆன் 20th August. ஃபாக்ஸி அரவிந்த் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட இன்னொரு படம் பண்ணிட்டேன். பட் சூப்பர்பான விஷுவல்ஸ், தேங்க்யூ ஃபாக்ஸி. நேஷ் அகெயின் சூப்பர் ட்ரெய்லர். நானும் ஆன் த வே ஷூட் முடிச்சு வரும்போது தான் ட்ரெய்லர் பார்த்தேன். சூப்பர், வெரி வெரி நைஸ். ஆல் த எடிட்ஸ் ஆஃப் ஆர். ஆனால்
படமும் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஸ்ரீகாந்தை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ ஐம் ஷுர் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்சர் மாஸ்டர் தேங்க்யூ. ஸோ அப்சர் சொன்னார் ஆடினேன்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஸ் ஒருத்தி பாட்டு வரும்போது நிறைய பேர் கலாய்ச்சாங்க, எதுக்கடா உனக்கு இந்த வேலை, ஏன்டா ஆடுறேன்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இங்கே அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காலேஜில் யூனோ ஒரு சுச்சுவேஷனெல்லாம் அவன் ஆடுறான் பாடுறான். ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது டு ஷோ டான்ஸ் ஆட வராதுன்னு காட்டுறது இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்சர் தேங்க்யூ ஃபார் தட், அந்த மாதிரி ஆட வச்சதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி ஆடி இருக்கேன்னு. அது கொஞ்சம் ஸ்ரீகாந்த் வேர்டில் க்யூட்டாக யூனோ ஸ்டெப்பு தெரியாமல் அப்படி ஆடுற ஒரு பையனாக ஆடணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஹோப்பிங் அந்த ட்ரோல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும், அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். So thank you, Master, to all the friends here. Hisham. So ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் 16-17 பாட்டு. ஐ வாஸ் லைக் எப்பவுமே ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி பண்ணணுன்னு இருந்தது எனக்கு. பட் ஐ செட் யார் கம்போஸ் பண்ண போகிறா, இல்லை எனக்கு யூனோ ஒன்று பண்ணணும். அண்ட் அவரோட ரெஃபரன்ஸ் மியூசிக் எல்லாம் மோஸ்ட்லி மணி சரோட படங்களும் தான் இருக்கும். ஸோ நான் நினச்சிருந்தேன் சரி யார் பண்ணலாம். ஸோ நான் ஹிஷாம்கிட்ட ஹிருதயம்க்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் நம்பர் கேட்டு நான் பேசி, பிரதர் சூப்பர் ஒர்க் அண்ட் ஹோப்ஃபுல்லி என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் ஆஸ் யூஷுவல் ஷோர் பிரதர், தேங்க்யூ பிரதர், வி வில் ஒர்க் பிரதர் நான் சொல்லியிருந்தேன். ஐ சார் ஓகே வா. தென் ஃபைனலி ஸ்ரீகாந்த் நரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்னேன் இந்த மாதிரி ஹிஷாம் கேட்டு பார்க்கலாமா. ஸோ ஹி செட் சூப்பர். ஸோ ஐ ஜஸ்ட் கால் அப் ஹிஷாம் அண்ட் ஐ சார் ஹிஷாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் ஸ்ரீகாந்த் சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு, மீட் பண்ணி பாருங்கள், ஒரு 17 பாட்டு இருக்குது, யூனோ டிஃப்ரெண்ட் யூனோ டிஃப்ரெண்ட் ஆல்பமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், மீட் பண்ணி பாருங்கள். ஷோர் பிரதர், மீட் பண்ணுறேன் பிரதர் சொல்லி ஸ்ரீகாந்த் ஃபைனலி ஐ திங்க் அவங்க மீட் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தேன் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வைப் செட் ஆகுதுன்னா வை நாட். ஸோ ஐ திங்க் பேசினார் ஹிஷாம்கிட்ட. ஐ திங்க் ஃபைனலி கொச்சினில் மீட் பண்ணாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஸ்ரீகாந்த் இந்த கால் வந்துச்சு, ஹிஷாம் இஸ் ஆன் போர்ட். ஐ செட் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ ஹிஷாமும் வந்துட்டார். பட் தேங்க்யூ ஹிஷாம் ஃபார் திஸ். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அண்ட் நாட் ஓன்லி யூ பட் ஐஷா ஆல்சோ. ஸோ இவங்களோட ஒய்ஃப் என்னோட யூனோ பிக்கஸ்ட் கிரிட்டிக். அவங்களும் எனக்கு ஆனஸ்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ, யூ பிகம் ஃபேமிலி நோ. அடுத்த படமும் பண்ணுறோம். யுவராஜ் பிரதர் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தில் அதுக்கப்புறமும் டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க ஆஃப்டர் திஸ். யூ ஆர் த சோல் ஆஃப் ஒன்ஸ் மோர், ஸோ த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ all the very best, Hisham. I'm happy that நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கீங்க and wishing you all the very best, Hisham. சோனா ஃபர்ஸ்ட். ஸோ சோனா வந்து ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது என்கிட்ட அப்போவே சொன்னார், அஞ்சலி இருக்காங்க, இந்திரா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2 பேரும் ஃபிக்ஸ் இல்லை. பட் எப்போவுமே கேட்பேன் ஸ்ரீகாந்த், இந்திரா யார், இப்படி இருக்கணும், மிஸ்டீரியஸாக இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும். சரிடா ஸ்ரீகாந்த், யார் மைண்டில் வச்சு இல்லை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஐ வாஸ் லைக் டே ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் பேர் சொல்கிறா, யார் இல்லை எனக்கு அவர் மிஸ்டீரியஸாக இருக்கணும், ஸ்மைல் பண்ணா இப்படி. நான் ஐ கேவ் அப். ஐ சரி ஓகே ஸ்ரீகாந்த், நீ ஃபைனலி இந்திரா காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீ சொல்லு. இந்திராவை விட்டான், அஞ்சலியை காஸ்ட் பண்ணிட்டோம், அதித்தி சங்கர் ஓகே சொல்லிட்டாங்க. கேட்டோன்னே ஐ செட் வெரி குட். ஃபைனலி ஐ திங்க் ரஞ்சித் சார் அகெயின் மறுபடியும் ஸ்ரீகாந்த் $1 million இன்ட்ரடியூஸ் பண்ணது ரஞ்சித் ஜெயக்குடி சார். சோனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீகாந்த்க்கு ரஞ்சித் ஜெயக்குடி சார். ஸோ ஃபைனலி சோனாவை மீட் பண்ணோம் ஆஃபீஸில். ஃபைனலி ஐ திங்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க அண்ட் மீட் பண்ணோம். அண்ட் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சோனா இப்போ நீங்கள் 2 படம் பண்ணுறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் லவ்ஸ் இந்திரா. அதித்தி, ஐ ரிமெம்பர் ஸ்ரீகாந்த் வந்து நரேஷன், ஐ திங்க் சங்கர் சார் வீட்டுக்கு போய் நரேஷன் முடிச்சார். தென் ஃபோன் பண்ணேன். ஹி வாஸ் லைக் ஐ திங்க் ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரியாக்ஷன் பார்த்து. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் எவ்வளோ, 1 நாள் எடுத்தாங்களா 2 நாள் எடுத்தாங்களா? 2 days நோ, ஒரு 2 நாள்.
ஸோ ஸ்ரீகாந்த் மறுபடியும் ப்ரெஷரில் எப்படியே இருந்து ஐயோ அது இன்னும் சொல்ல இதுமே சொல்ல தெரில என்ன நடக்க போகுது அஞ்சலி அஞ்சலி ஐ நீட் டு நோ தென் ஃபைனலி ஐ திங்க் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே அவங்க சொன்ன மாதிரி 2 வாட்டி மீட் பண்ணேன், ஃபைனலி செட்டில் மீட் பண்ணேன். ரொம்ப அழகா சார் ஹவ் யூ சார்லாம் சொன்னாங்க. சரி ஓகே. செகண்ட் டே ஷூட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மைலிங் ஷாட், சத்தமாக சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே அன்றைக்கி ஐ திங்க் ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஈவினிங்லேருந்து தாஸு வாடி அப்படி தான் பேசுவாங்க. என்ன டீனா தாஸோட டி இல்லை, இந்த வாடி போடி அந்த டி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அதித்தி. சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் அஞ்சலி வந்து அந்த எனர்ஜி வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். You've become a fantastic friend and I wish you all the very best. And நான் கண்டிப்பாக சொல்லணும் about you and about Sona and Aditi. ஐ திங்க் ஸ்ரீகாந்த் சொன்னார் ரகு வந்து அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது, அவர் பயங்கரமாக கேரி பண்ணார். பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன், ஆனால் இங்கே நான் இது பதிவு பண்ணுறேன். இஃப் நாட் ஃபார் போத் ஆஃப் யூ ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் பீன் ஏபிள் டு பி ரகு. For the wonderful, wonderful women that both of you are inside out. I think normally ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். நான் இது இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. ஏன்னா எனக்கு என்றைக்குமே ஒரு டவுட் இருந்தது இல்லை. சரி ஓகே ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாமா வேணாமான்னு எல்லாரும் சொல்லி ரொமான்ஸ்ன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஓகே சரி வருமா இல்லையான்னு சொல்லி. பட் ஐ திங்க் 2 பேரும் அவங்க கொடுத்த சப்போர்ட் அவங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல் 2 பேருக்கும். ஏன்னா ஸ்ரீகாந்தோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படி இருக்கணும், இந்திராவோட நீங்கள் இப்படி இருக்கணும், அஞ்சலியோட நீங்கள் இப்படி இருக்கணும். ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக ரகுவோட கேரக்டர் நல்லா புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ போத் ஆஃப் யூ, தேங்க்யூ போத் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவராஜ் பிரதர், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் ரொம்ப சாதாரணமாக இல்லை, 3 கால் ஷீட் பண்ணிட்டார் இதெல்லாம் சொன்னார். அது ஏன் பண்ணேன்னா ஏன்னா அவரும் அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கார் அபவுட் த ஃபில்ம். அண்ட் அவர் சொன்னார் நம்ம பேட்டா கொடுக்கல இதெல்லாம் அவர் ரொம்ப நல்லா தான் சார் பார்த்துட்டாரு சார் மொத்த டீமையும். அவர் ரொம்ப அழகாக பார்த்தாரு. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கார், அவ்வளோ லவ் அவருக்கு இருக்குது சினிமா மேலே. ஸோ பிரதர் தேங்க்யூ. திஸ் ஜேர்னி உங்களுக்கும் ரொம்ப லாங்னு தெரியும், இந்த படத்துக்கு நீங்கள் படங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் ஒன்ஸ் மோரோட அந்த ட்ரீம் எனக்கு தெரியும். ரொம்ப அந்த ஹாப்பினஸ் தெரிஞ்சு உங்கள் ஃபேஸில் இன்றைக்கி பார்க்கும்போது. ஸோ ரியலி ஹோப்பிங் இது $1 million சக்ஸஸ் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகும். அண்ட் August 28th $1 million ப்ரொடக்ஷனில் இன்னொரு $1 million ஸ்டுடியோஸில் இன்னொரு பிளாக் பஸ்டர் இந்த படமாக அமையணும்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் யுவராஜ் பிரதர். அண்ட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நீங்கள் சார்கிட்ட 10 படங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ பட் தேங்க்யூ. அது வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ யுவராஜ் பிரதர். அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்கள் பேஷன்ஸ்க்கு ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுங்க. ஒன்ஸ் மோர் படம் பற்றி நான் சொல்லணும்னா, இப்போது உள்ளே வரும்போது அவங்க இங்கே இருக்காங்களா இல்லைன்னு தெரில, அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே ஃபைனலி ட்ரெயிலர் பார்த்துக்கப்புறம் மேம் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக். ஏன்னா ஷூட்லேருந்து நேராக வரேன், நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தோன்னே ப்ளே ஆன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னது ஸோ குட் டு சி யூ லைக் திஸ்ன்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் வெளியே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. கிருபா. ஸோ அவங்க படம் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு ஒரு அதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குது ஆஸ் அ லேடி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க சொன்னாங்க அவங்க அழுதுட்டாங்க அந்த ஸ்க்ரீனிங்லன்னு. ஸோ ஐ செட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்தால் ஆக்சுவலி இல்லை நல்லா இருந்தது, அதனால தான் அழுதேன். ஸோ தேங்க்யூ. அந்த ஃபீட்பேக் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கேட்குறேன் ஒன்ஸ் மோர் பற்றி. இன்னி தான் இன்ஃபேக்ட் டைரக்டர்லேருந்தே என்னோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட்பேக் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க எனக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நிறைய பேர் கேட்டாங்க சரி ஓகே வாய் ஒன்ஸ் மோர். நிறைய இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாருமே எப்பவுமே ஒன்ஸ் மோர் இப்போ வருது. அதுக்கு பெரிய காரணம் ஐ திங்க் இஸ் ஃபாக்ஸ் யூரோ விஷுவல்ஸ், ஸ்ரீகாந்தோட டிரெக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிஷாம் யுவர் மியூசிக். பட் ஏன் ஒன்ஸ் மோர்னா ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது ஒரு ரொம்ப க்ளீன் அழகான ரியலிஸ்டிக்
எமோஷன் இருக்கிற ஒரு ட்ராமா, இதில் ஒரு ஹீலிங் இருக்குது, ஹோப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம். இல்லை இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ சார் இந்த தம்மு சரக்கு இல்லாமல் எல்லாம் நடிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு நோட் போட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு தியேட்டர் ரவுண்டுக்கு போகும்போது ஒரு வயசானவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த ரத்தம், வெட்டு, குத்து, கத்தி இல்லாமல் ஒரு படம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் தட் அம்மா அண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள். என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு லவ் படம் பண்ணலாமேன்னு. ஸோ ஒரு ரொம்ப க்ளீன் ஃபிலிம், எந்த ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் இல்லாமல் உமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ஒரு டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஸ்ரீகாந்தோட விஷனில் ஒரு படம். இதில் ஹார்ட் பிரேக் இருக்குது, ஹோப் இருக்குது, அண்ட் a lot of love that is there. இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் சுதர்ஷன் கேட்டார், நார்மலி ஹீரோயின் ஓட ரோல்ஸ் எப்படி இருக்குது, வித் டைம் இட்ஸ் சேஞ்சிங், பட் இதில் ஐ கேன் டெல் யூ போத் த ஹீரோயின்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆஃப்டர் ஹிஷாம். அண்ட் அதித்தியும் சரி சோனாவும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப அழகான ரோல் இருக்குது. இதில் தம் இல்லை, சரக்கு இல்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, உமனை இல்ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஒரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான, க்யூட், ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸ்ரீகாந்தோட what is the line you use? This is your love letter to மணி சார். ஸோ அதுதான் ஒன்ஸ் மோர் ஸ்ரீகாந்தோட லவ் லெட்டர் டு மணி சார். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்ரீகாந்த். அண்ட் August 28th தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். a new version of me, hopefully. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் சுதர்ஷன் கேட்குற மாதிரி, நீங்கள் ஐ லவ் யூ இந்த வாய்ஸில் எப்படி சொல்வீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டியா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொமான்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ நோ ரொம்ப லேட்டாக இருக்குது, பட் இந்த ஒரு மேடை இந்த வாட்டி டக்குன்னு முடிச்சிடன்னு சொல்லி ஓட வேணான்னு பார்த்தேன். தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வெங்கட், தேங்க்யூ டு யூ as well. நீங்கள் உங்கள் என்டையர் டீம் என்னை சூப்பராக ப்ரமோட் பண்ணுறீங்க படத்தை. தேங்க்யூ வெரி மச் வெங்கட். ஏடிஸ் பாய்ஸ், சாரி உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஐ திங்க் நிறைய பேர் நீங்கள் படங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சில பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு நீங்களே ப்ரொடியூசர்ஸை தேடுறீங்க. ஸோ சில பேர் குழந்தைங்கள் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா, ஓகே. ஸோ பட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹிஷாம், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. ஸ்ரீகாந்த், we'll talk 28th August பேசுவோம் after the first show. To both you wonderful ladies, I wish you the best. Yeah, thank you.